ஃபஸ்ட்டு பார்க்க போகிற சம் ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸில் இருக்க ஃபஸ்ட்டு சம் ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு சம் என்ன கொடுத்துருக்காங்க, ஃபைண்ட் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, ஏ கிராஸ் பி, ஏ கிராஸ் ஏ, பி கிராஸ் ஏ ஓகேவா. ஸோ இது மூணும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ எத்தனை பாயிண்ட்ஸ் அப்படின்னா ஒரு 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு பார்ப்போம். ஏ கொடுத்துருக்காங்க, பி கொடுத்துருக்காங்க ஓகேவா. ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஏ கிராஸ் பி ஓகேவா. ஸோ ஏ கிராஸ் பி அப்படின்னா என்னென்னா, ஏவை முதல்ல எடுத்து எழுதிக்கோங்க. 2, -2, 3 கிராஸ் பி வந்துட்டு என்னது 1, -4 ஓகேவா. ஸோ கிராஸ்னால் என்ன அர்த்தம்னா மல்டிப்ளை அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் ஓகேவா. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம ப்ராக்கெட் போட்டு எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நம்பர் கூட இதையும் எடுத்துக்கணும். அதே மாதிரி செகண்ட் நம்பர் கூட அடுத்தது நம்பர் 2 ரசியும், அடுத்தது தேர்ட் நம்பர் கூட இது 2 பி 2 ஓகேவா. ஸோ அப்போ எப்படி எழுதலான்னு பாருங்கள். 2, 1 ஓகேவா. ஸோ இது ஃபஸ்ட் ஒன். ஸோ அடுத்தது 2, -4 ஓகேவா. ஸோ அப்போ ஏ கிராஸ் பி. அடுத்தது என்னது -2வா. ஸோ -2, முதல்ல இருக்கிற 1. ஸோ அடுத்தது வந்துட்டு என்னது -2, -4 ஓகேவா. ஸோ அப்போ அடுத்து பேலன்ஸ் என்ன இருக்குது, 3 இருக்கா. அப்போ 3, 1, 3, -4 3, 1, 3, -4 ஓகேவா. ஸோ இதான் வந்துட்டு என்னது ஏ கிராஸ் பி ஓகேவா. ஸோ அப்போ ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சாச்சா. அடுத்தது வந்து என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, ஏ கிராஸ் ஏ. ஏ கிராஸ் ஏனா என்ன அர்த்தம், ஏவையே ஃபஸ்ட்டு எழுதிக்கணும். அடுத்தது கிராஸ்லேயும் வந்துட்டு என்ன தான் எழுத போகிறோம், ஏவையே தான் எழுதிக்க போகிறோம் ஓகேவா. ஸோ 2, -2, 3 ஓகேவா. ஸோ கிராஸ்னால் என்னது, இப்போ ஏற்கனவே எழுதினாலும் அதே மாதிரி தான். முதல்ல ஃபஸ்ட் நம்பர் எடுத்து இதில் இருக்கிற 3 நம்பர் கூடயே பண்ணிக்கணும். அடுத்து செகண்ட் நம்பர், அடுத்தது தேர்ட் நம்பர் ஓகேவா. ஸோ ஃபஸ்ட் நம்பர் என்ன 2வா. ஸோ 2, 2, -2 அடுத்தது 2, 3 ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு அடுத்தது ஸோ என்ன இருக்குது -2. ஸோ -2, 2 அடுத்தது -2, -2, -2, 3 ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் என்ன 3 இருக்கா. ஸோ அதுக்கு எடுத்து எழுதிக்கலாமா. 3, 2 3, -2 3, 3 ஓகேவா. ஸோ இதான் வந்துட்டு என்னது ஏ கிராஸ் ஏ ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, பி கிராஸ் ஏ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்களா. அப்படின்னா என்ன மீனிங்னா, முதல்ல பி எடுத்து எழுதிக்கணும் ஓகேவா. ஸோ 1, -4 அடுத்தது ஏவை எடுத்து எழுதிக்கணும். 2, -2, 3 ஓகேவா. ஸோ இதை எடுத்து எழுதிட்டு தான் எழுதணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் அவசியம் இல்லை. உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் நல்லா ஜீனியஸாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அப்படியே கூட டேரெக்டாக போடலாம் ஓகேவா. ஸோ ஆனால் நம்மளுக்கு தப்பு வரக்கூடாது அப்படின்னா நம்ம எடுத்து எழுதிக்கிட்டு அதுக்கப்புறம் எழுதினோன்னா நம்மளுக்கு தப்பு வராது ஓகேவா. ஸோ அதனால தான் எடுத்து எழுதிட்டு அப்புறம் எழுதுகிறோம். ஸோ முதல் நம்பர் என்ன 1. ஸோ அப்போ 1, 2 1, -2 1, 3 ஸோ நெக்ஸ்ட் நம்பர் என்ன -4. ஸோ -4, 2 -4, -2 -4, 3 ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் எப்படி போட்டிருக்கோன்னு புரியுதா. ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் பாயிண்ட் கவனிங்க. ஸோ செகண்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஏவும் பி ரெண்டுமே வந்துட்டு என்னது பி, கியூ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க ஓகேவா. இது பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக ஈஸி தான். என்ன அப்படின்னா ரெண்டுத்துக்குமே ஒன்று தானே ஓகேவா. ஸோ அப்போ ஏங்கிறது என்னது பி, கியூவு ஓகேவா. கிராஸ் பிங்கிறது என்னது அதுவும் பி, கியூவு ஓகேவா. ஸோ இப்போ கிராஸ் பண்ண போகிறோம். கிராஸ் பண்ணோம் அப்படின்னா மொதல் நம்பர் எடுத்துக்கணும், அடுத்தது இதில் ஃபஸ்ட்டு. ஸோ மொதல் நம்பர் எடுத்துக்கணும், இதில் செகண்டு என்னது கியூ ஓகேவா புரியுதா. ஸோ நெக்ஸ்ட் இப்போ செகண்டு கூட ரெண்டுத்தையும் எடுத்துக்கணும். ஸோ கியூ, பி கியூ, கியூ ஓகேவா. ஸோ இதான் வந்துட்டு என்னது ஏ கிராஸ் பி. ஸோ நெக்ஸ்ட் என்ன ஏ கிராஸ் ஏவா. ஸோ ஏ கிராஸ் ஏ கண்டுபிடிக்கலாமா. ஏ என்ன பி, கியூ தான். மறுபடியும் ஏனாலுமே என்னது பி, கியூ தான் ஓகேவா. ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் வந்துட்டு நம்மளுக்கு என்ன தான் வரும், அதே மாதிரியே தான் ஆன்சர் வரும். பி, பி, கியூ அடுத்தது கியூவோட பண்ணுறோமா. ஸோ கியூ, பி கியூ, கியூ ஓகேவா. ஸோ ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ண மறக்காதீங்க. நெக்ஸ்ட் ஒன் என்ன கண்டுபிடிக்கணும், பி கிராஸ் ஏ ஓகேவா. ஸோ பிங்கிறது என்ன பி, கியூ கிராஸ் ஏங்கிறது என்னது அதே தான் பி, கியூ ஓகேவா. ஸோ அப்போ எழுதணுன்னா எப்படி எழுதலாம், ஃபஸ்ட் நம்பர் கூட ஃபஸ்ட்டு ரெண்டுத்தையும். ஸோ அப்போ பி, கியூ. ஸோ அடுத்தது செகண்ட் என்ன இருக்குது கியூ இருக்கா. அப்போ கியூ கூட இது ரெண்டுத்தையும். ஸோ அப்போ கியூ, பி கியூ, கியூ
ஓகேவா? ஸோ இதான் வந்துட்டு என்னது பி கிராஸ் ஏ. ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு தேர்ட் பாயிண்ட்டு கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க? ஏ ஈக்குவல் டு எம் கமா என்னு, பி ஈக்குவல் டு நல் செட். ஓகேவா? ஸோ நம்ம புக்கிலேயே வந்து ஒரு பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க. நல் செட்டு கூட க்ராஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன தான் கிடைக்கும்? நல் செட்டு தான் கிடைக்கும். ஓகேவா? புரியுதா? ஸோ இதுக்கு பேர் நல் செட்னு சொல்லுவோம். ஸோ நல் செட் கூட எதை க்ராஸ் பண்ணாலும் நம்மளுக்கு என்ன தான் கிடைக்கும்? நல் செட் தான் கிடைக்கும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஏ கிராஸ் பி. ஏங்கிறது என்னது? எம் கமா என்னு. பிங்கிறது என்னது? நல் செட். நல் செட்னா உள்ளார ஒன்றுமே இல்லாமல் வெறும் ப்ராக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இப்படியும் போடலாம், அப்படி இல்லை அப்படின்னா அந்த ஸ்பேஸ் அப்படியே எடுத்து எழுதலாம். ஓகேவா? ஸோ இது ரெண்டுத்தையும் க்ராஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? வெறும் நல் செட், அதாவது சை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இதுதான் கிடைக்கும். ஸோ அடுத்தது ஏ கிராஸ் ஏ. ஏ கிராஸ் ஏனா என்ன? எம் கமா என் கிராஸ் எம் கமா என். க்ராஸ் பண்ணுவோம், என்ன கிடைக்கும்? எம் ஃபஸ்ட்டு நம்பர் கூட ஃபஸ்ட்டு ரெண்டுத்தையும் பண்ணுவோமா? ஸோ அப்போ எம் கமா எம், அடுத்தது என்ன இருக்குது? எம் கமா என். ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்ன? செகண்ட் ஒன் என்ன? என். ஸோ என் கமா எம், என் கமா என். ஓகேவா? ஸோ இதான் வந்துட்டு என்னது? ஏ கிராஸ் ஏ. ஸோ நெக்ஸ்ட் என்ன? பி கிராஸ் ஏவா? ஸோ பி வந்துட்டு என்னது? சை, அதாவது நல் செட்டு கிராஸ் ஏ வந்துட்டு என்னது? எம் கமா என். ஓகேவா? ஸோ இப்போ நல் செட்டு கூட எதை க்ராஸ் பண்ணாலும் நம்மளுக்கு என்ன தான் கிடைக்கும்? நல் செட் தான் கிடைக்கும். ஓகேவா? ஸோ சை. ஸோ ரெண்டுமே வந்துட்டு ஒன்று தான். ஓகேவா? ஸோ இது போடலாம், இது போட்டாலும் கரெக்டு தான், இது போட்டாலும் கரெக்டு தான். ஓகேவா? ஸோ புரிஞ்சுதா ஃபஸ்ட்டு செம்ம எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு? ஸோ புரிஞ்சுதுன்னா லைக் பண்ணுங்கள், புரியலனா என்ன புரியல அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளேலிஸ்ட்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ப்ளேலிஸ்ட் செக் பண்ணிங்க அப்படின்னா எல்லா சம்ஸ்க்கான ஆன்சர்ஸுமே இருக்குது, நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.